தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முடிய போகுது. ட்ரிப்புன்னு பார்த்தோன்னா நான் கொடைக்கானல் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கொடைக்கானல் போக முடியல. பட் ஆனால் ஏற்காடு போயிட்டு வந்துட்டோம். ஏற்காடு ஒரு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் அப்பா கூட நான் எங்கேயும் பெருசாக போனதில்லை. திருப்பதி போயிருக்குமே, அதை தவிர்த்து வேறு எங்கேயும் போனதில்லை. பட் நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா 3 பேரும் காரில் போயிட்டு வந்தோம். ஸோ பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அக்கா அம்மா 2 பேரும் கூப்பிட்டு போகணும் தான். பட் இருந்தாலும் நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் அம்மாவும் அக்காவும் நான் கூப்பிட்டு போவேன் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு. பட் ஆனால் நான் போகணுன்னு நினைக்கிற இடத்த நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா? நான் அந்த பிளான்லாம் போடுறேன். ஸோ அந்த பிளானை நீங்கள் ஒரு கதையாக கேட்டுட்டு வாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நான் பிளான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கண்டிப்பாக லீவே கிடைக்காது. ஏன்னா டிசம்பர் மந்த்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் லீவே கிடைக்காது. அதனால் ஜனவரி மந்தில் ஒரு 2 நாள் பாண்டிச்சேரியிலேருந்து திருச்செந்தூருக்கு, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் எப்படி போகணும், என்ன பண்ணணுன்றது தெரியும். ஸோ திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ப்ளஸ் கும்பகோணத்தில் இருக்க கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே நான் கும்பராசின்றதுனால கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அங்கே போகணுன்னு ஒரு ஆசை. ப்ளஸ் இதெல்லாம் திருவண்ணாமலைக்கு கோயில் உள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ப்ளஸ் கிரிவலம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ தற்சமயத்துக்கு இந்த 3 தான் இருக்குது. ஸோ வரும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே 2 நாள் இல்லை 3 நாள் லீவ் எடுத்து தனிப்பட்ட முறையில் நான் போயிட்டு வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் இந்த இயர் ஃபுல்லாகவே பிளான் போட்டது ஃபேமிலியோடு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகணுன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் கொடைக்கானல் போக முடியல. மொதல் விஷயம் லீவ் கிடைக்கல. 2வது விஷயம் பட்ஜெட் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் பட் இருந்தாலும் போக முடியல, ஏன்னு தெரியல. லீவ் கிடைக்காது தான் மெயின் விஷயம். ஏன்னா எனக்கு லீவ் கிடைச்சா என்னோடய சிஸ்டருக்கு லீவ் கிடைக்கல. ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணி அது தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நல்ல வெயில் டைமில், சீசன் டைமில் போயிட்டு வரணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ போவோம். பட் அது தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் எனக்கு தெரியல எங்கே போகணுன்னு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போகணும், நெக்ஸ்ட்டு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும். இது 3 பிளேஸ் தாண்டி பிளான் பண்ணியிருக்கேன். சில பிளேஸுக்கு நான் தனியாக போகணுன்னு சொல்லிவிட்டு. இந்த திருச்செந்தூர் போகிறது ஸ்பிரிச்சுவலுக்காக நான் போகிறேன். எனக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா நான் துபாயிலேருந்து மறுநாளே நான் லாஸ்ட்டு 1.5 years முன்னாடி திருச்செந்தூர் தான் போயிருந்தேன். ஸோ அதேமாரி நான் திருச்செந்தூர் போய் இப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேதி 8. இன்னையோட நான் துபாயிலேருந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்த மறுநாள், அதாவது 9ஆம் தேதி நான் அங்கே திருச்செந்தூர் போயிருந்தேன். ஸோ மறுபடியும் திருச்செந்தூர் போகணுன்னு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதனால் அதை நான் பிளான் பண்ணுறேன். ஓகேங்களா? எவ்வளோ டிக்கெட்டு, எப்படி போகிறது, ட்ராவலிங் எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். இன்னொன்று நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும், ஃபினான்ஷியலாக இருக்கணும். பட் இந்த ட்ராவலிங் டைமில் நல்லா தூங்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லிவிட்டு நான் வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஏன்னா வேலை டென்ஷனு முடியல. அதுதான் அந்த ரீல்ஸ் பார்த்தோமா அப்படியே தூங்கி அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு விலாகோ எதுவுமே எடுக்க முடியல. எந்த ஒரு முயற்சியுமே பண்ண முடியல. முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அது நானே முட்டாள் மாரி சொல்லிக்கிறது தான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ இதுக்கப்புறம் எப்போயோ போட்டால் தான் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட்டாக வீணாக்கலை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. பாய்.